அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றியவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்ற இன்னொரு நோக்கத்திற்காகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் நிச்சயமாக திரும்பி செல்ல இருக்கின்ற மறுமை வாழ்க்கையில அல்லாஹுடைய அன்பையும் அவனுடைய மகத்தான கூலிகளையும் பெற வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கி நாம் அமர்ந்திருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே சொர்க்கத்துடைய இன்பங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அதிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய நல்ல அடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய ஏராளமான சுகபோகங்களை நாம் பார்க்கும் பொழுது எப்படியாவது நாம் அந்த சொர்க்கத்தை அடைந்து விட வேண்டும், அந்த சொர்க்கத்திற்காக நாம் பாடுபட வேண்டும், இந்த உலகத்துடைய வாழ்க்கையை நாம் அதற்காக அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொருவருமே ஆசைப்படுவார்கள். எப்போ அதை பற்றி நாம் அறியக்கூடிய நேரத்தில் அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளுக்கு எப்படிப்பட்ட சுகங்களை வழங்குகிறான் என்று சொன்னால், இன்று நாம் பார்க்கக்கூடிய செய்தி சொர்க்கவாசிகளுக்கு தரக்கூடிய ஆடைகளும் ஆபரணங்களும். நாளை மறுமை நாளில் சொர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரக்கூடிய அந்த ஆடை மதிப்பற்றது. அதனுடைய மதிப்பு என்பது நம்ம சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஆடைகளை அல்லாஹ் வழங்க இருக்கிறான். அதே மாதிரி ஆபரணங்களையும் அல்லாஹ் தர இருக்கிறான். இதை சம்பந்தமா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல பேசும் பொழுது 44வது அத்தியாயத்தில் 51 53 வரைக்கும் அல்லாஹ் பேசுகிறான். இன்னல் முத்தகீன ஃபீ மகாமின் அமீன் ஃபீ ஜன்னாத்தி வ உயூன். இறையச்சமுடையோர் பாதுகாப்பு தலமான சுரங்கங்களிலும் நீர் ஊற்றுகளிலும் இருப்பார்கள். இறையச்சமுடையவர்கள் பாதுகாப்பு தலம் சொர்க்கத்தை பத்தி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படிப்பட்ட அந்த பாதுகாப்பு தளத்திலும் சொர்க்கத்திலும் அவர்கள் இருப்பார்கள். எல்பசூன மின் சுந்துசின் வ இஸ்தபுரக் முத்தகாபிலீன். மெல்லிய பட்டாடையும் அடர்த்தியான பட்டாடையையும் அணிந்து ஒருவரை ஒருவர் முன்னோக்கியவர்களாக இருப்பார்கள். எப்படிப்பட்ட ஆடை? சுந்துஸ் இஸ்தபுரக், மெல்லிய பட்டு ஆடை, அடர்த்தியான பட்டு ஆடை. அல்லாஹ் தரக்கூடிய அந்த ஆடையுடைய அந்த அழகை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மெல்லிய பட்டு ஆடை, அடர்த்தியான பட்டு ஆடை. இங்க உலகத்துல ஆண்கள் பட்டு ஆடை அணியக்கூடாது, அது நமக்கு அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் எப்படி ஆடை கொடுக்கிறான்? இந்த பட்டு ஆடையத்தான் என்ன செய்யறான்? அல்லாஹ் சொர்க்கவாசிகளுக்கு அணிய தருகிறான் என்ற செய்தியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அது மட்டும் இல்ல, அந்த ஆடை எந்த கலர்ல இருக்கோ அதையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். பச்சை கலர்ல இருக்கும், பச்சை நிறத்து பட்டு ஆடை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அணிய தருவான். அதை தன்னுடைய திருமறை குர்ஆன்ல சொல்லும் பொழுது 18வது அத்தியாயம் 31 அல்லாஹ் பேசுகிறான். உலாயிக லஹும் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹிமுல் அன்ஹார். நிலையான சொர்க்கங்கள் அவர்களுக்கு உண்டு, அதுக்கு கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். யுஹல்லவுன ஃபீஹா மின் அசாவிர மின் தஹபின் வ யல்பசூன சியாபன் ஹுதுரின் மின் சுந்துசின் வ இஸ்தபுரக். அங்கே அவர்களுக்கு தங்க காப்புகள் அணிவிக்கப்படும். தங்க காப்பு அல்லாஹ் என்ன செய்யறான்? ஆபரணங்களாக தங்க காப்புகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அவர்கள் பச்சை நிற மெல்லிய பட்டாடைகளையும் அடர்த்தியான பட்டாடைகளையும் அணிவார்கள். சேர்த்து அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான்? தங்க காப்பு அல்லாஹ் கொடுத்துருவான், பச்சை நிறத்து பட்டாடை மெல்லிய ஆடைகளையும் அவர்கள் அணிவார்கள். முத்தகீன ஃபீஹா அலல் அராயிக் நிஅம ஸவாப வ ஹஸனது முர்தஃபகா. அங்கு சாய்மானங்களின் மீது சாய்ந்திருப்பார்கள், இது சிறந்த கூலியும் அழகிய ஓய்விடமும் ஆகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த அத்தியாயத்தில் சொல்லி காட்டுறான். அன்புக்குரியவர்களே, அப்ப ஆடையோடு சேர்த்து எதையும் அல்லாஹ் கொடுக்கிறான்? தங்க காப்புகளையும் அல்லாஹ் கொடுக்கிறான். ஆபரணங்களாக தங்க காப்பு,
இன்னொரு இடத்துல அல்லாஹ் வெள்ளி காப்பையும் அல்லாஹ் சேர்த்து சொல்றான். வெள்ளி காப்புகளும் அவர்களுக்கு அணிவிக்கப்படும். அவர்கள் மீது பச்சை நிற மெல்லிய பட்டாடைகளும் அடர்த்தியான பட்டாடைகளும் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு வெள்ளி காப்புகளும் அணிவிக்கப்படும். அவர்களின் இறைவன் பரிசுத்தமான பானத்தை தருவான் என்று 76வது அத்தியாயத்துல 21வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அன்புக்குரியவர்களே, எப்படிப்பட்ட ஒரு சுகங்களை பாருங்க. ஆடைகள் என்று சொன்னால் பட்டு ஆடை, பச்சை நிறத்து பட்டு ஆடை, அது மெல்லிசாவும் இருக்கும் கனமாவும் இருக்கும். அதோடு சேர்த்து என்ன எதையும் சேர்த்து கொடுக்கிறான்? தங்க காப்பு, வெள்ளி காப்பு. இப்படிப்பட்ட ஒரு சுகத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். இந்த ஆடைகள் எல்லாம் இட்டு போகுமா? இன்னைக்கு உலகத்துல போடுறோமா இல்லையா? ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி போடுறோம், பல வருடங்கள் போடுறோம், ஆனா அது என்ன ஆயிடுது? இத்து போயிடுது. அது தூக்கி போட்டுறோம், இதுக்கு மேல போட முடியாதுன்னு போயிடுதா இல்லையா? ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் தரக்கூடிய ஆடை என்பது ஒரு காலம் இத்து போகாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு 5456வது செய்தியாக அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க. மை யதுகுலுல் ஜன்னத யன்அமுலா யபஅசு, சொர்க்கத்தில் நுழைபவர் இன்பத்திலேயே தான் இருப்பார். சொர்க்கத்துக்குள்ள போயிட்டார்னா அவர் எதுல தான் இருப்பாரு? இன்பத்திலேயே தான் இருப்பாரு. ஒரு காலம் துன்பத்தை அனுபவிக்க மாட்டார், துன்பத்தை பார்க்கவே மாட்டார். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லா யபலா சியாபுஹு, அவரது ஆடை இத்து போகாது. அவருக்கு அல்லாஹ் கொடுக்குறான் அந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ் ஒரு காலம் என்ன செய்யாது? இத்து போகாது. ஒலா யஃப்னா ஷபாபஹு, அவரது இளமையும் அழிந்து போகாது. அவர் எப்பவுமே எதுல தான் இருப்பாரு? இளமையா தான் இருப்பார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்துல சொர்க்கவாசிகளை எந்த தன்மையில விடுகிறான்? இளமை பருவத்தில் எப்படி இருப்பாங்களோ அந்த இடத்துல தான், அந்த தன்மையில தான் அல்லாஹ் விடுறான். அந்த இளமையும் மாறாது, அவருடைய ஆடையும் வித்து போகாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட ஆடைகளையும் ஆபரணங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கத்தில் சொர்க்கவாசிகளுக்கு கொடுக்கிறான். அதை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.